வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி தக்காளி கொச்சி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தக்காளி கொச்சி தயிர் சாதம், பருப்பு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 3 பழுத்த தக்காளி பழம், 1 டீஸ்பூன் கசகசா, 1/4 இன்ச் இஞ்சி, 4 வெள்ளைப்பூடு, இதை ரெண்டையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கிடணும். தேங்காய் துருவல் 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன். இப்போ முதல்ல தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா தேங்காவையும் கசகசாவையும் மிக்ஸி ஜாரில் எடுத்து அதையும் மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கிடணும். ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு நல்லா செவந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கிடலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இனி அறுத்து வச்சுருக்கிற இஞ்சி, வெள்ளைப்பூடு இது ரெண்டையும் இதோடு சேர்த்து இது எல்லாமே நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிடணும். அப்போ தான் இஞ்சி பூண்டோட எசன்ஸ் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கும். நல்லா சுருளை வதக்கிக்கிடணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதோட சேர்த்துடலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே 1 மடக்கு தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். இனி தக்காளியோடைய பச்சை வாடை போகிற வரையும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். அப்பப்போ நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதோடு சேர்க்கலாம். தேங்காய் விழுதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த கலவையை நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் வேணாம்னா நம்ம வெங்காயம் வதக்கும் போதே ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து போட்டு வதக்கிக்கிடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுவோம். இனி இது நல்லா கொதித்து நல்லா திக்காக வரும். நல்லா எண்ணெய் விட்டுட்டு வரும். அந்த பதம் வர வரையும் நம்ம விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சிருக்கிறது தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ தக்காளி கொச்சி ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thank you.